ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா, பிரதனோட ஸ்கூல்ல பேக்கர்ஸ் டேன்னு சொல்வாங்க. என்னன்னா, ஒவ்வொரு டெர்ம்க்குமே வந்து டைம் டேபிள் போட்டு குடுத்துருவாங்க. இந்தந்த திங்கட்கிழமையில இந்தந்த பசங்க வந்து கேக்ஸ் கொண்டுட்டு வரணும்னு. ஆக்சுவலா இதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல பசங்கள என்கேஜ் பண்ணி நம்ம கேக் செய்றது எப்படி, அந்த மாதிரிலாம் அவங்கள என்கேஜ் பண்ணி பண்ணணுங்கிறது தான். நான் வீட்ல யாருக்காவது பர்த்டேனா கம்மி குவான்டிட்டில கேக் செய்வேன். பட் திடீர்னு ஒரு 20 பேருக்கு செய்யணும்னா, அந்த ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். சப்போஸ் நல்லா வரலனா ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதனால எப்பவுமே அவனோட டர்ன் அப்போ நாங்க ஃப்ரெஷ்ஷா கடையில வந்து கேக்ஸ் வாங்கி குடுத்துருவோம். கிறிஸ்மஸ் அரைவல்ஸ்லாம் நெறைய வந்திருந்துச்சு. புது புதுசா ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்தது பாக்க. அதுக்கப்புறம் நாங்க பாப்பாவ வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்துருக்கோம். ஸோ, அவளுக்கு ஒரு ஸ்விம் சூட் வாங்கலான்னு சொல்லி எடுத்தோம் ஒண்ணு. பார்பி டிசைன் போட்டு நல்லா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத ஒண்ணு எடுத்தோம். இங்க பாருங்க கிறிஸ்மஸ்க்கான நெறைய குட்டி குட்டி டால்ஸ்லாம் வந்திருந்துச்சு. அப்புறம் நெறைய ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் மண்ணெல்லாம் ஒரிஜினலா இருந்துச்சு மண்ணு. பட் பிளான்ட்ஸ்லாம் ஆர்ட்டிஃபிஷியலா அழகா இருந்துச்சு. நெறைய கிறிஸ்மஸ்க்காக புதுசு புதுசா டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கோட் பார்த்தீங்கன்னா, நல்லா புசு புசுன்னு சூப்பரா இருந்துச்சு. பட் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. சரி அப்புறமா வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் அதுவும் பேபி கேர்ள்ஸ்க்குலாம் சூப்பரா இருந்ததுங்க நெறைய ஐட்டம்ஸு. பாப்பாக்கு சில ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்து எடுத்தோம். அண்ட் பாய்ஸ் செக்ஷன்ல பாய்ஸ்க்கு பிடிச்ச மாரி நெறைய அவெஞ்சர் கேரக்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஷாப்பிங் குட்டியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் பசங்க பசிக்குதுன்னு கேட்டாங்க. ஸோ நான் இது வந்து பிரெட் பீஸான்னு சொல்லுவேன். அதுதான் பண்ணி குடுக்கலான்னு. என்னன்னா கேப்சிகம், மயோனைஸ், பெப்பர்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு தோசைக்கல்ல பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை போட்டு பொட்டேட்டோ ஸ்மாஷை வச்சு 2 பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தின்னாயிடும். இதுதான் எங்கள் பசங்களுக்கு பீஸா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். எப்போல்லாம் பீஸா கிரேவிங்ஸ் வருதோ நாங்கள் இதை தான் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். எப்போ செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.